இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். எப்படி போனன்றதெல்லாம் என்னோட கேள்வியே இல்லடா. பாம்பு எப்படி வந்துச்சுன்றதுதான் என்னோட கேள்வியே. இப்ப நான் அது எப்படியோ வந்துச்சு. அது முடிஞ்சு போன விஷயம் கோபி. அதையே இப்ப கேட்டுட்டு இருக்க. அத கண்டுபிடிச்சா மட்டும் நம்மளால பூங்கொடியை காப்பாத்திட முடியுமா? இப்போ பூங்கொடி உயிரை எப்படி காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் முக்கியம். இங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா அப்பா வேற ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னா கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் சரியில்லை, நாம எப்படி போய் சொல்ல முடியும்? அவங்களும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து ராத்திரி ஃபுல்லா எனக்கு சரியா தூக்கமே இல்ல. பூங்கொடியோட ஞாபகமாவே இருந்துச்சு. நிச்சயதார்த்தம் நடந்தப்போ என்னை காப்பாத்தினதே அவதான். நேத்து அவ காணாம போய் அத்தை என்ன சந்தேகப்பட்ட நிலைமையில கூட வீட்டுக்கு திரும்ப வந்து என்னை காப்பாத்தினதும் அவதான். என்ன காப்பாத்திட்டு அவ பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான் தான் நான் சொல்லணும். ராத்திரி ஃபுல்லா நான் அவ குணமாகணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். எங்க நிச்சயதார்த்தத்தை அவ முன்னால நின்னு நடத்தி கொடுத்த மாதிரி எங்க கல்யாணத்தையும் அவ முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கல்யாணம் அப்பதான் நிலைக்குங்கிறதே என்னோட நம்பிக்கை. அடேங்கப்பா, ஆஸ்கார் நடிப்புடா சாமி. கோபி, சார் நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்திருப்பாரு. அவரை கூட்டிட்டு போய் டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடு. நீங்க வர வரைக்கும் நான் இங்க இருக்கேன். டேய் வாஜி வா. வேணாண்டா. டேய் வா வாடா சொல்றேன். அம்மா, என்னம்மா அந்த பொண்ணு தேடி வந்தியா? எந்த பொண்ணு சாமி? அதாம்மா, நீ தவம் இருக்கும்போது உன் கூட உட்காந்துருந்தாளே அந்த பொண்ணு தான். பூங்கொடியா? ஆமாம்மா, அந்த பொண்ணு நேத்து பூரா இங்க தான் இருந்தா. இங்கயா? என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, என்னன்னு தெரியல, நேத்து காலையில வந்தவ ராத்திரி வரைக்கும் இங்க இருந்து போகவே இல்லை. நான் கோயிலை பூட்டுற வரைக்கும் இங்க தான் இருந்தா. அவ இங்கேயே இருந்திருக்கலாம். என்னம்மா சொல்ற? உனக்கு இன்னும் அவ மேல இருக்கிற கோபம் தீரலையா? இல்ல. பாவமா அந்த பொண்ணு. நேத்து காலையில வந்தவ இந்த கோயிலை கூட்டுறது, பெருக்கிறது, தண்ணி ஊத்தி கழுவுறதுன்னு எல்லா வேலையும் அவ தான் செஞ்சா. பத்தாததுக்கு நான் வேற நீங்க வருத்தப்பட்டீங்களேன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டேம்மா. நான் கோயிலை பூட்டினதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா.